ரீசெண்டா மிஷின் லேர்னிங்க்கு ஒரு ஓன் பைத்தான் பேக்கேஜ் ஒன்று வந்து ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பேக்கேஜோட நேம் பார்த்தீங்கன்னா எம்எல் லீக். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ மிஷின் லேர்னிங் மாடலுக்கு இப்போ ட்ரெயின் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை வந்து ட்ரைனிங் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதில் இருக்க டேட் அப்படிங்கிற காலம் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற யூஸ் கேஸில் ட்ரைனிங் டேட்டாவில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டுமே நம்ம டெஸ்டிங் டேட்டாவில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டோட முன்னாடி டேட்டா தான் இருக்கணும், எதுவுமே பின்னாடி வந்துடக்கூடாது. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா பேட்டர்னு அந்த இடத்துல மிஸ்மேட்ச் ஆகும். இதுக்கு பேரு டேட்டா லீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ன வரைக்கும் இதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, இதை வந்து மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுக்காக தான் சரி நம்ம ஏன் அதை ஒரு பேக்கேஜாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இதை பில்ட் பண்ணேன். பிப் இன்ஸ்டால் எம்எல் லீக் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. அது எல்லாமே நான் 1 by 1 பேக்கேஜ் ரிலீஸ் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து பைத்தான் பேக்கேஜ் எப்படி ரெடி பண்ணணும் ஓனா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்குமே வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி ஏ ரிலேட்டட் கண்டென்ட் கோர் ஏஐ லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.